அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, கொள்கை சொந்தங்களே, அதாவது நம்ம இது வரைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு வால்யூமாக வந்துட்டுருக்கு, சரிங்களா? அதில் நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 7 வசனங்கிட்ட 7 வசனம் 7 அத்தியாயங்கிட்ட ஓதி காட்டியிருப்பேன். அதில் எந்த மாதிரி வரும்னா, முன்னும் பின்னும் கோளாறு வராது, சிந்தனைக்குரிய செயலை நீங்கள் ஆற்றிக்கொள்ளுங்கள், அந்த மாதிரி சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள். இதையெல்லாம் எதற்கு மேற்கோள் காட்டுறேன்னா, சிந்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஹதீஸையும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்கு ஒரு மேற்கோள் காட்டுறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, மேற்கோள் காட்டி உங்களுக்கு அதை சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் 2 ஆடியோலையும் எந்த ஒரு வலுவான வசனங்களையும் வைக்கலை. என்ன சொல்ல வரீங்கன்னா, ஹதீஸ் பாதுகாக்கப்படும், மிலிட்ரி படையை போட்டு பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்லி அதுக்கே ஒரு பேசுகிறீங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். ஹதீஸ் எந்த தரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நிறுவியிருக்கிறேன். ஏற்கனவே லா தக்தபு, எழுதாதீர்கள், அன்னி வமன் கதப அன்னி கைரல் குரான், நான் அந்த குரானு சொன்னதை மட்டும் எழுதுங்க, அதை தவிர வேற எழுதாதீங்க என்று சொல்லியிருக்கேன். அதுவே இப்போ குரானுக்கு என்னது, முழு சேஃப்டி, பக்கபலமான ஒரு பாதுகாப்பு குரானுக்கு இருந்துச்சு 2 வகையில். ஒன்று எழுத்தில் வஹி, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியே பாதுகாப்பு தானே. அந்த குரானுக்கு நேர் எதிர்மாற்றம் இல்லாமல் ஹதீஸ் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது தொகுக்கப்பட்டது பிற்காலத்தில். முதல்ல குரானை நம்ம சொல்லி முடிச்சுக்கிறோம். அப்போ குரான் மனனம் மூலியமாகவும் எழுத்து மூலியமாகவும் உயர்ந்த இடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அது வாழுங்காலத்திலே கையில் தவழ்ந்து கொண்டு அவங்க காலத்திலையும் இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் குரானில் என்ன சொல்லிட்டான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு ஹாஃபிலூன். இந்த அறிவூற்றும் வேதத்தை, நினைவூற்றும் வேதத்தை நாமே என்ன செய்தோம், இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிட்டான். அப்போ ஹதீஸுக்கு இல்லையான்னு கேட்டால், ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல. எந்த மாதிரி சொல்கிறாங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். வமன் கதப அலைய, அதாவது நான் சொல்லாத ஒன்றை, அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபிமொழி தான். முத்தஅம்மதன் ஃபலியதபவ்வஉ மக்அதஹு மினன் நார். அதாவது நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் பொய் உரைத்தால், கதப நீங்கள் பொய் உரைத்தால் இருப்பிடத்தை நீங்கள் நரகமாக்கி கொள்ளுங்கள், மினன் நார். இதெல்லாம் ஹதீஸுக்கு பாதுகாப்பு தானே. அல்லாஹ்க்கு அஞ்சக்கூடியவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இட்டு கட்டியோ பொய் உரைப்பாங்களா? சில பேர் துணிஞ்சு சொல்லுவாங்க, குரானில் சொன்னதை கூட என்ன செய்வாங்க, தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு சூனியம் இருக்குங்குவாங்க, இல்லாதையெல்லாம் உள்ள புனைந்து விடுவாங்க அவங்களுடைய சிந்தனைக்கு தக்கவாறு. அதனால் அவங்கவுங்க சிந்தனைக்கு தக்கவாறு நடந்துக்கிடுவாங்க. நம்ம அதை சொல்ல வரல, சரிங்களா? இப்போ நல்லா கவனமாக கேட்டுக்கிறணும். நீங்கள் ஹதீஸுக்கு சேஃப்டி இருக்கான்னு கேட்கல. இது பொருள் கிடையாது, இது கருத்தியலுங்கிறது குரானை அல்லாஹ் அன்னைக்கு இருக்கிற காலத்திலையும் யூதர்கள் இஞ்சில மாற்றின மாதிரி மாற்றிடக்கூடாது. அல்லாஹ் இதுக்கு ஒரு தனி பாதுகாப்பையும் ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுத்து பாதுகாத்து விட்டான். ஹதீஸ் என்பதை சிந்தனைக்கு விட்டாங்கிறது ஹதீஸ். இப்போ இன்னொரு அகமதுலேருந்து ஒரு நபிமொழியை நான் காட்டுவேன், சரிங்களா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஹதீஸு நீங்கள் இப்போ முடிவுக்கு வந்துட்டியோ, முதல்ல மறுக்க மாட்டேங்கிற கொள்கையில் இருந்துட்டு இப்போ ஆமாங்க மறுத்து தான் ஆகணும், ஹதீஸை சரியில்லைன்னா நாங்கள் மறுத்துருவோம், அறிவிப்பாளர் சரியில்லைன்னா மறுத்துருவோம், சரியான பொய் சொல்லக்கூடிய நபிமொழி வந்தால் மறுத்துருவோம். அந்த மாதிரி ஹதீஸ்லாம் இருக்கத்தானே செய்யுது. குரங்கு விபச்சாரம் பண்ண ஹதீஸ்லாம் இருக்குது, கல்லை வச்சு அடித்த ஹதீஸ்லாம். நான் உங்கள்கிட்ட சில ஹதீஸை சுட்டி காட்டியிருக்கேன், அதுக்கு கூட நீங்கள் பதில் சொல்ல மாட்டிருக்கீங்க. மைமுனாவை இஹ்ராமில் இருக்கச்சில இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய நபிமொழியை சுட்டி காட்டியிருக்கேன், அது ஆமாங்க அது தவறான ஹதீஸ் தான் அப்படின்னு சொல்ல மாட்டிருக்கீங்க, கடந்து போகிறீங்க. அப்போ ஒவ்வொரு ஹதீஸை சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் அச்ச உணர்வு இருந்தால் இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறவன் இதுக்கு ஒரு நோ சொல்லலாமுங்கிற சிந்தனை கூட உங்களுக்கு வரலையா? வரணும்லங்க உங்களுக்கு. நம்ம ஹதீஸை 2 ஹதீஸ் 3 ஹதீஸை சுட்டி காட்டியிருக்கேன். இப்போ சொன்னக்கூடிய, அதாவது குரானை தவிர எழுதக்கூடாதுன்னு சொல்லி, குரானை கொண்டு வந்த ஒரு தூதரே இப்படி கட்டளை போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அந்த அளவுக்கு பாதுகாக்கணுங்கிற அர்த்தம். அதே அந்த கியாமா சூறாலையும் அந்த வசனங்கள் வரும். இப்போ அடுத்த ஒரு ஆடியோவில் நான் அதை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இப்போ நீங்கள் அப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, ஹதீஸு சரியில்லைன்னா கரெக்டு தான், அன்றைக்கு இருந்த மார்க் அறிஞர்கள் மறுத்திருக்கு. அன்னைக்கு இருந்த மார்க் அறிஞர்களுடைய பட்டியல் பேரெல்லாம் இப்போ சொல்லுவேன், சரியில்ல? கொஞ்சமாக தானே சொல்ல முடியும், சரியில்ல? நேரில் விவாதிக்கவும் நான் தயாராக இருக்கிறேன், சரிங்களா? ஏதாவது மர்க்கஸில் வச்சு நேரில் இருந்து கூட என்ன சேர்ந்துக்கலாம். ரமலானுக்கு அப்புறமும் உங்கள் காலம் உங்களுக்கு என்னைக்கு சரின்னு படுதோ அதை கூட சேர்ந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு தக்க பதில் கொடுப்பேன், நீங்கள் பதில் கொடுங்க. நான் தான் வசனங்களை இறக்கி வச்சிருக்கிறேன்னு எல்லாம். இது ஒரு முதல் அடி. அடுத்த இதில் நான் வேற தகவல் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து
உங்களுக்கு வந்து தலைப்பு வந்து மூணா ஏதோ ஆட் பண்ணணுங்கிறீங்க. அது நான் வந்து உங்கள்கிட்ட அந்த சூனியத்தை பற்றி சொன்னீங்க, அது அப்புறம் வச்சுக்கிருவோம். கண்ணெறி அதெல்லாம் பின்னாடி வச்சுக்கிருவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டுட்டீங்க. அப்போ ஹதீஸ் வந்து மறுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது, மறுத்து தான் ஆகணுங்கிற நிலைக்கு வந்துட்டீங்க. சரிங்களா? அது உங்கள் நிலைப்பாடு தான் சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து ஹதீஸ் பாதுகாப்பு பற்றி தான் நீங்கள் வந்து கேட்டீங்க. ரொம்ப கவலைக்குரிய விஷயமா கேட்டீங்க. அப்படின்னா மார்க்கத்தை யார் பாதுகாக்குவா அப்படிங்கிறது தான் உங்களுடைய அது. அதனால அதுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பொய் இட்டு கட்டக்கூடியவர்கள் நரகத்தை, இதெல்லாம் சேஃப்டி தானே, அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்கள் தானே ஹதீஸை விலாவரியாக ஆராய்ந்து சொல்லுவாங்க. யாரையும் தக்லீஃப் யாரையும் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. தன்னுடைய சுய சிந்தனைக்கும் வேலை கொடுப்பாங்க. ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்தாக இருந்தால் சரியான கருத்தை சொல்லக்கூடியவர்களை கேட்டும் கொண்டு வருவார்கள். அப்படி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி, நமக்கு அவங்கள தான் பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு ரோல் மாடல் அவங்க தான். ஒரு ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு கருத்துக்களை சொல்லும்போது ஏற்றுக்கொள்வது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்று தான், புதுசு கிடையாது. ஹதீஸை மறுக்குவதும் புதுசு கிடையாது. அதுக்குண்டான பட்டியலை நான் உங்களுக்கு சமர்ப்பிப்பேன், நீ கவலைப்பட வேண்டாம். அதுக்குண்டான பேரோடு நான் சமர்ப்பிப்பேன். முதல்ல சில விஷயங்கள், அடிப்படை சட்டங்களை சொல்லிக்கலாம் தான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். அப்புறம் ஹதீஸு சேஃப்டி. ஹதீஸ் சேஃப்டிக்கு இன்னொரு செய்தியை பாருங்கள், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். மன் அமில அமலன் லைஸ் அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் வந்து சொல்லாத ஒன்றையும் நான் என்னுடைய செய்யாத ஒன்றையும் அமல்கள் இருந்தால் அது வந்து மறுமை நாளில் ரத்து செய்யப்படும். அப்போ நபி மொழியை ஒன்று நம்ம சொல்லணும், நபிகள் சொல்லியிருக்கிறாங்களா, அறிவிப்பாளர் யார், அதோடைய சனது வரிசைகள் யார், அது சரியான கருத்துகள் இருக்குதா என்பது தான் ஒரு பார்வை. அதை பார்த்து தான் அறிவிக்கிறோம். ஒன்று. நீங்கள் இன்னொன்று என்ன கேட்குறீங்கன்னா, அதுதான் நாங்களும் ஏற்றுக்கிறோமே, சலபாகி நாங்கள் தான் அதை ஏற்றுக்கிறோமேன்னு சொல்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது சரியான செய்தி தான். ஏன்னா அல்லாவுடைய வசனங்கள் கூறப்பட்டால் அதில் செவிடர்களாம் குருடர்களாம் உள முடியாதல்லவா. வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யுஹ்ரு அலைஹா சும்மன் உம்மியானா. அதாவது அல்லாவின் வசனங்கள் அறிவுறுத்தப்பட்டு கூறப்பட்டால் அதில் என்ன செய்ய மாட்டாங்க, குருடர்களாக உளமாட்டார்கள். சும்மன் உம்மியானா, குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அதில் விழமாட்டார்கள், ஆய்வு செய்வார்கள் என்பது அல்லாவுடைய திருவசனம் 25வது சூறால இருக்கிறது. அப்போ இப்படி வசனங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதை தான் நான் மேற்கோள் காட்டினேன் உங்கள்கிட்ட. அப்போ இப்படி வசனம் வரைச்சில் குருட்டுத்தனமான சில செய்திகள், அஜிவா பழத்தை சாப்பிட்டா விஷம் குடிச்சிருந்தாலும் அஜிவா சாப்பிட்டா எஞ்சி உட்கார்ந்துருவார், பிழைத்து விடுவார் அப்படிங்கிற நபிமொழியை நீங்கள் எப்படி வைத்திருக்கீங்க என்று தெரியவில்லை. இப்படி நிறைய நபிமொழிகள் இருக்கிறது. நபியின் பேரில் அதிகமாக சில விஷயங்கள் இட்டுக்கட்டப்பட்டது, பொய் உரைத்தது, சந்தேகத்துக்குரியது, முருசல் அருந்து போனது. அதே மாதிரி சரியான செய்தியாக இருந்தாலும் குரானுக்கு நேர் எதிராக மோதுவது. அப்போ மார்க்கத்தை யார் பாதுகாத்தா, இப்படி மோதிட்டா அப்படிங்கிறீங்க. மார்க்கம் என்பது கருத்தியல், கருத்து சிந்தித்து தான் அதை நம்மக்கிட்ட தான் அந்த பந்து வீசப்பட்டு இருக்குது. குரான் பாதுகாத்து அது அல்லாஹ்வுடைய நமக்கு பாதுகாக்கப்பட்டு தந்தாலும் ஹதீஸ் எப்படி இருக்கிறது, தொகுக்கப்பட்டது பல நூற்றாண்டுக்கு அப்புறம். அங்கங்கே கேட்டது, பசரா போ, நீ கூஃபா போ, மதினா போ, மக்கா போ, அங்கிட்டு போய் இப்படின்னு அங்கங்கே போய் அங்கே இருக்கிறவர்களிடம் கேட்டு நோட்ஸ் எழுதப்பட்ட ஒரு நபி மொழிக்கு வந்து எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அது பாதுகாப்பு இல்லை, ஒரு சில கோளாறு இருக்குங்கிறதுனால தானே அன்றைக்கு இருந்த மார்க்க இமாம் மேதைகள் வந்து நமக்கு வகுத்து தந்திருக்கிறாங்க. அல்பானி போன்றவர்கள் பல துறை, அந்த துறையில் சேர்ந்த இமாம்கள் பேரையெல்லாம் நான் உங்களுக்கு அடுக்க இருக்கிறேன். அவங்களே இப்படி சிந்திச்சுக்கிறீங்க, பல ஹதீஸுகளை அவங்களே நிராகரிச்சு இருக்கிறாங்க. அதையெல்லாம் உங்களுக்கு அந்த அடுத்த அமர்வில் அதெல்லாம் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ வந்து அது ஒரு விஷயமாகி போச்சு. என்னது உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்து இதுதான் அளவுகோல். சேஃப்டிக்கு என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இட்டு கட்டக்கூடாதுங்கிற அச்சம், ஒரு மார்க் அறிஞருக்கு பயம், இதெல்லாம் வேணும். குரான் வசனத்தோடு என்ன செய்யணும், நம்ம வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கணும், இது சரியாக இருக்குது, குரான் வசனம் இப்படி இருக்கத்தக்க இப்படி ஒரு செய்தி வராத அப்படின்னு சொல்லி ஒரு சிந்திக்கிறது ஒன்றும் மார்க்கத்தில் புதிதல்ல. ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறதே. இன்னைக்கு தான் 10-20 ஆண்டு காலமாக கையில் அவ்வளோ புஸ்தகங்களும் அது வந்து தவழ்ந்து கொண்டு இருக்கிற காரணத்தினாலும், அது வந்து இணையதளங்களில் ஈஸியாக பார்க்கக்கூடிய காரணத்தினாலும் பார்க்குறோம். இது ஒரு விஷயம். தமிழ் கூறும் உலகத்தில் பிஜே அவர்கள் சொல்லிவிட்டார், பிஜே அவர் சொல்லக்கூடாதா? அவங்களே என்ன சொல்கிறாங்க, பல பேர் நமக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் நமக்கு அது தெரியாது. இன்றைக்கி டெக்னாலஜி மூலியமாக சொல்லக்கூடியது தெரியுது. வருங்காலங்களில் இன்னும் இருக்கும். இன்னும் ஹதீஸ் அவ்வளோ அனைத்தையும் அம்புட்டையும் புறக்கணிக்க முடியுமா? முதல்ல ஹதீஸ் அகலே குரான் தான் புறக்கணிப்போம். நீங்கள் வந்து குரானையே வந்து இப்போ இந்த பில்லி சூனியத்தை நம்புறதுனால குரானே நீங்கள் மறுக்கிற அளவுக்குலாம் வரும். அந்த வாதம் பண்ணச்சல ஹதீஸை யாருன்னா தொழுகை சட்டங்கள் அங்கே தான் எடுக்கிறோம்,
ஜக்காத்து சட்டங்கள் அங்கே தான் எடுக்கிறோம். நோன்பு சட்டங்கள், இரவு தொழுகைகள், நிறைய சட்டங்கள் எடுக்க யார் புறக அதில் இருக்கும் சில செய்திகள் முரணாக இருப்பதனால் தள்ளி வைத்திருக்கிறோம். இதுதான் செய்தி. அது உங்களுக்கு ஏன் என்ன மாதிரி புகைச்சலை ஏற்படுத்துது? ஏதாவது இவங்களை குறைச்சலணும், சத்தியத்தை சரியாக சொல்கிறாங்க, புறக்கணித்திரணும் நினைப்பில் நீங்கள் சொல்கிறீங்களா என்னங்கிறது தெரியல. அதனால் கரெக்டான முறையில் கேட்டுட்டு பதில் சொல்லுங்கள். நான் வாசகங்களோட சில விஷயங்களை வைத்திருக்கிறேன், அதனால் சிந்தித்து பதிலை சொல்லுங்கள். அப்போ நீங்கள் மறுக்கிறதுக்கு தயாராக ஆமாம் சரிதான்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்போ சேஃப்டிக்கு கேட்டீங்க. சேஃப்டிக்கு தான் சேஃப்டி. நபிசில அந்த அல்லாஹ்க்கு அஞ்சி நம்ம தூதரை உயிருக்கு மேலே விரும்புகிறோம். அவங்க பேரில் நம்ம புனைந்து சொல்லிட மாட்டோம், சொல்லவும் கூடாது. அப்போ அதை பார்த்து சொல்லக்கூடிய நாங்கள் அதை ரொம்ப மதிக்கிறோம். மற்றவங்க மாதிரி போகிற போக்கில் அடித்து மகான்களையும் மேதைகளையும் மதிக்கிறோன்னு சொல்லி நபிகள் நாயகத்துடைய வாசகத்தை காத்தில் பறக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. நம்ம அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கணும், அதுக்கு வடிவம் கொடுக்கணும், செயல்முறை கொடுக்கணும். மகான்களை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு கும்பிடு போடுற ஆளுங்க கிடையாது. மகான்கள் எது சொன்னாலும் புஸ்தகத்தில் எழுதி கொடுத்து 4, 3 எத்தனை 10ன்னு சொன்னாலும் தலையாட்டுறவங்க கிடையாது. அதனால இது அந்த மாதிரி சிந்தித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒன்றும் பயான் பேசி இதில் பயான்னாலே ஒரு விவாதம், பயான்னாலே பேச்சு தானே, பயம் பேச தானே வந்திருக்கிறோம். எஸ் நோன்னு சொல்கிற இடத்துல வந்திருக்கிறோம். நீங்கள் பயான் பண்ணுறீங்க, பயான் தானேங்க இது. பயான்ங்கிறத பயான்னாலே பேச்சு தெளிவுபடுத்துறது, இந்த 2 தான் அதுக்கு அர்த்தம். அப்போ அதுவே நீங்கள் ஒரு இதாக பேசுகிறீங்க. அதுக்கு தானே இந்த இதை அமைச்சிருக்கோம், ஒப்பந்தத்தையே. அதை புரிஞ்சுக்கிறணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். 3 நிமிஷம் உள்ளது, அதுலேயும் சும்மா வாதத்தை தான் பேசியிருக்கீங்க, வரட்டு வாதம். நீங்கள் அதையே பேசின அரைச்சமாவையே நீங்கள் தான் மறைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸ்லையும் சில சான்றுகளை காட்டியிருக்கேன், விடையும் கொடுத்துட்டேன். சரிங்களா? இன்னும் இருக்குது, அது உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம். நீங்கள் அதுக்கு உண்டானதை இப்போ மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க. அதாவது மறுப்புனா நான் கரெக்டு தான், ஹதீஸு ஆதாரமற்றதாக இருந்தேன்னா மறுக்குங்கிற ஒரு கருத்துக்கு வந்துட்டீங்க. பாதுகாப்பு பற்றி ரொம்ப கவலைப்பட்டீங்க, அதை சொல்லியாச்சு. அந்த பாதுகாப்புக்கு என்ன இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையே அதில் இருக்கிறது, அதையும் சுட்டி காட்டியாச்சு. சரிங்களா? அடுத்து பிஜே மறுக்கிறதுக்கு முன்னாடி 1400 அந்த வருஷத்துக்கு முன்னாடி மறுக்க அறிஞர்கள் மறுத்திருக்கிறாங்களே, அதை ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்கு வர இருக்கிறது. ஏற்கனவே சில இமாம்களை சுட்டி காட்டின, சில ஹதீஸுகளையும் சுட்டி காட்டின. உங்கள்ட்ட தான் எதுவும் பதில் வரவே வராது. அது கரெக்டு தான். ஏன்னா இஹ்ராம் அணிந்த முறையில் திருமணம் செய்ததையும் சுட்டி காட்டினேன். இப்போ குரங்கு ஹதீஸ் அதெல்லாம் இனிமேல் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு மொத்த பட்டியலாக போட்டு விட்ருவேன். இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு ஹதீஸ் மக்களுக்காவது யூஸாக இருக்கும், அதுக்குனால அதை வாசித்து காட்டிடுறேன். சரிங்களா? நீங்கள் அந்த வாசித்து காட்டினதுக்கு பதில் சொல்லிவிட்டு உங்கள் கருத்தை வைக்கணும், அதுதான் முறை. இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பேசுனதுக்கு அழகாக பதில் சொல்லிவிட்டு என் வாதத்தை வைக்கிறேன், இல்லை அதோட சேர்த்து வாதத்தை வைக்கிறேன். அதுதான் ஒரு முறை. நீங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கணும். அது இல்லாமல் உங்களை மாதிரி நான் சும்மா வரட்டு தத்துவம் பேசிகிட்டு இருக்கல. அவர் அது சொன்னார், இவர் இது சொன்னார், தனியாக சொன்னார், அது சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம தனி மனிதனை யாரையும் நம்ம போக சுற்றி பாடி பழக்கம் கிடையாது. தனி மனிதன் 4 நாள் 10ன்னு சொல்லியும் கேட்டு பழக்கம் அந்த மாதிரி இல்லை. சிந்தித்து நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள். அதனால் உடனே சிந்தனையை சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வந்துடும். அது ஏன்னு தெரியல. ஆட்டு மந்த மாதிரி சில மக்கள் இருப்பாங்க. அப்படி நம்ம இல்லை. சில ஆசிரியர்கள் நற்கருத்துகள் சொன்னால் கேட்குவது என்பது நல்மக்களுடைய ஒரு அடையாளம். ஏன்னா அதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ நான் நபிமொழிக்கு வந்து விடுகிறேன், இல்லைன்னா அது கருத்தாகவே உங்கள்கிட்ட போய்விடும். அகமதில் வரக்கூடியது தாங்கள் அறிந்திருக்கலாம். இதா சமயத்துமுல் ஹதீஸ, நான் சொன்னதாக நீங்கள் கேள்விப்பட்டால், இதா வந்தனால அன்னி தாரிஃபூஹு குலூபுக்கும், நீங்கள் அதை அறிந்தால் உள்ளங்கள் எப்படி இருக்குமா? அந்த செய்தியை ஹதீஸை கேள்விப்பட்டதும் உங்களது உள்ளங்கள் என்ன செய்யும்? அதில் ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பான்பு வந்துவிடும். தலைநலகு அசாருக்கும், அதில் இருக்கிற அந்த முடிகள் எல்லாம் பணிந்து விடும். வபுஷாருக்கும், அதில் முடிகள் எல்லாம் என்ன செய்திரும்? பணிந்து விடும். தரவுன அன்னகு மின்கும் கரீபுன், அப்படி அந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானது. அந்த மாதிரி செய்தியை தான் நானே சொல்லுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹதீஸை நம்புறதுக்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? உள்ளங்கள்லாம் நெருக்கமாக இருக்கும், முடியெல்லாம் பணிந்து விடும். அந்த நான் சொன்ன செய்தியை கேட்டாலே எந்த அளவு அகமதில் வரக்கூடியது கேள்விப்பட்டோடனே அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு உணர்வு தன்மை இருந்தால் அந்த செய்தி முடிகள் பணிந்தால் அந்த செய்திக்கு நான் நெருக்கமானவன், அதை நீங்களும் நெருங்கிக்கிறீங்க. இதான் ஹதீஸை அறியக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி, மிக தகுதியான தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அகமதில் வரக்கூடிய நபிமொழி. அப்போ அதுக்கு அதே செய்தியில் அது கீழே மறுபடியும் அதை சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்க என்று கேட்டால், அப்போ இது நல்ல செய்திக்கு,
தவறான செய்திக்கு என்னவா, அதாவது அது ஏற்றுக்கொள்ளாத செய்தியாக இருந்து நம்ம என்ன தெரியுமா செய்யணுமா, ஃபஅனக்கும் வாஜிர சமைத்துமுல் ஹதீஸ அன்னி துன்கிருஹு குலூபுக்கும், வெறுக்கும், இந்த செய்தியை கேட்டாலே வெறுக்கும். வ தன்ஃபிரு அசாருக்கும் வ புசாருக்கும் வ தரவுன அன்னஹு மின்கும் பைதுன் வான பைதுக்கும் மின்ஹு, அது தூரமான வழிகேடு. என்ன எப்படி சொல்றாங்க, அதே தான், அது அப்படியே நம்ம துன்கர், வெறுக்கக்கூடிய செய்தி. ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டு ஏதேனும் அந்த செய்தியில் நீங்கள் கேள்விப்படும் போது அந்த செய்தி எப்படி இருக்கணுமா, உள்ள வெறுக்கணும், துன்கர் அப்படியே. இது நபிகள் நாயகன் சொல்ல மாட்டாங்களே, இப்படி சொல்ல மாட்டாங்களே, மடியிலிருந்து பேன் பார்க்குற மாதிரி நபி மொழிலாம் வராது. இது அருவருப்பாரு, இது சரியில்லையே, தப்பான யாரோ உள்ள பூத்திருக்காங்க. நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வச்சு யூதம் வீழ்த்திட்டான்னா எவ்வளோ முட்டாள்தனமான செய்தி. இதை கூட மக்கள் நம்புறாங்களே, அல்லாஹ் பாதுகாக்கிறாங்கிறான். அப்போ மடத்தனமாக அறியாமையில் இருக்கிறாங்களே, வெறுக்கிற செய்தியாக இருந்தனா வெறுத்துறன், துன்கிர், வெறுங்க. உங்கள் தோள்களும் முடிகளும் விரண்டு ஓடுமானால் அந்த செய்தியை கேட்டோன்னே கோவம் வரணும். என்னடா இப்படிலாம் நபி பேரில் அடிச்சு விட்டுருக்காங்களே, அப்போ யாரோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது நல்ல மக்களாக இருந்தாலும் மிஸ்டேக் நடக்கும்ல, குள்ளு பண்ணி ஆதமுடைய மக்கள்கிட்ட தப்பு இருக்கும் அல்லவா. அப்போ அப்படி நடந்துட்டா அந்த செய்திக்கு நான் என்னவா, பைதன், தூரமாக இருங்க, தூரமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் அதை விட நான் தூரமானவன். இதான் கவனமாக இருக்கணும். பைதாங்கிறது 2 தடவை வருது பாருங்க. ஓ பைதுன் ஆன பதுக்கும் மின்ஹு, நான் அதை விட தூரமானவன். நீங்க என்ன தூரம், நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க அந்த தவறான செய்தியை கேட்டு நீங்க அதை விட நான் தூரமானவன். அப்போ ஆதாரமற்ற சரியான நபி மொழின்னு வரக்கூடிய நபி சலாசத்துக்கு சூனியம் வைத்ததாகட்டும், இதெல்லாம் பயங்கரமாக தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். சரிதான் இல்லை, அது நல்ல கரெக்டான செய்தி இல்லை அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நபிமொழிகளாகட்டும், வெறுக்கத்தக்க இன்னும் சில நபிமொழிகள் நபிங்கிற பேரில் அடித்து விடப்பட்டு நல்லவர்கள் போல், அது நல்லவர்கள் சொல்லியிருப்பாங்க. நல்லவர்கள் சொன்னாலும், நல்லவர்கள் என்றால் தவறான செய்திகள் பதிவு செய்வது வராதா, தவறுதல் நடக்காதா? தவறுதலுக்கு உலகத்தின் அனைவரும் அப்பாற்பட்டவங்களா? வந்துடாதா? அந்த காலத்தில் நபி பல பேர்கிட்ட கேட்டு 10 பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தி குரான் டைரக்டா வந்துடும். மலக்கு சொல்லிடுவாங்க, இல்லை கனவு மூலியமா, இல்லைன்னா அது ரெக்கார்டு அல்லாஹ் திரையணிந்து பேசிடுவான். இப்படி திடீர்னு 3 மாசம் வராது. நபிமொழி அப்படி இல்லை, பல வருஷங்கள், நூற்றாண்டுக்கு அப்புறம் சேகரிக்கப்பட்டது. ரெண்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். அப்போ குரானுங்கிறது பாதுகாத்து கையில் தந்தது. ஹதீஸ் என்பது பாதுகாப்பு தன்மை அதில் இருந்தாலும் சிந்தித்து விளங்கக்கூடிய அம்சமும் அதில் கலந்து இருக்கிறது. இதான் இப்படி புரிந்து கொண்டால் ஈஸியாக ஆகிவிடும். சரிங்களா? அப்போ பாதுகாப்பு இல்லையா அது என்ன, ஏதோ புல்லட் குரூப் போடுற மாதிரி கேட்குறாரு. கருத்தியலுக்கு எப்படி, கருத்தியலுக்கு சிந்தனையோட தான் பாதுகாப்பை இணைத்து கொள்ளணும். மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டாமா, ஆட்டு மந்த மாதிரியே ஏற்று அதில் ஒரு சில சிந்தனைக்கு வேலை இருக்கிறது. அதுதான் அதோடைய செய்தி. அப்போ இது நபிமொழியிலே அகமதுல வரக்கூடியது. இந்த நபிமொழி அவர் தாங்கள் தெரிந்து வைத்திருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ இப்படி இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். வெறுக்கத்தக்க நபிமொழியை நபி என்ற பேரில் வந்தால் என்ன செய்து விடலாம், தள்ளி வைத்துக் கொள்ளலாம், மறுத்து கொள்ளலாம், நிராகரித்து விடலாம் என்பதற்கு நபிமொழியிலையும் ஆதாரம் இருக்கிறது, குரான்லையும் ஆதாரம் இருக்கிறது. நபி மொழியை நம்ம அதை மறுக்கணுங்கிறதுக்காக இயக்கம் நடத்தல, கூட்டம் நடத்தல. இதை மக்கள் மத்திய சத்திய விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும். அது கரெக்டான செய்தியை கொண்டு போகணுங்கிறத நம்ம நோக்கம். நபிமொழியை நம்ம அதோட சேர்ந்துல வாழ்றோம். குரானை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ அதே அளவுக்கு நபிமொழி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபிமொழி ஆயிரக்கணக்கானதுல இருக்குது. அதெல்லாம் சொல்ல மாட்டிருக்கிறீங்களே. அது அகலே குரான்ட்டு தான் இந்த மாதிரி ஒரு மோசமான இது வந்துடும். இப்போ உங்கள்கிட்ட அது வந்துடக்கூடாது. போகிற போக்கில் நீங்கள் தான் குரானை மறுக்கக்கூடிய தன்மைகள் வந்துடும். அல்லாஹ் காப்பாற்றணும். சரியில்ல பார்த்து. ஏன்னா இப்போ நான் சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த சூனியம் கண்ணேறி இதெல்லாம் ஆதரிக்கிற மக்களாக இருக்கிறதுனால ஏறக்குறைய குரானுடைய வசனங்களை நீங்கள் என்ன செய்றீங்க, பின்னுக்கு தள்ளி விட்டுருவீங்க. அப்போ குரானை மறுக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட ஒட்டிக்கிறோம். அப்புறம் தனி மனிதன் எழுதக்கூடிய நூலை எல்லாம் வாசித்து இந்த தலைமாட்டில் வச்சு படுக்கக்கூடிய தன்மைகள்லாம் சில பேர்கிட்ட இருக்கும். அதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். அப்புறம் என்னுடைய ஆடியோ அதிகமாகிடும். இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கிறீங்க. நான் நிறைய ஆதாரங்களை வச்சுருக்கேன். அந்த ஆதாரங்களுக்கு ஆமாங்க இது சரிதான், இல்லை இது தவறுங்க அப்படின்னு இப்படி சொல்லுங்க. எஸ் நோ, நான் ஹதீஸை வச்சிருக்கிறேன் இல்லைங்க, குரான் வசனம், இது தவறு நோ, இதை நான் இது நீங்கள் தவறாக செஞ்சுருக்கீங்க, இது இப்படி தான், இது வசனம் நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்க அப்படி சொல்லுங்கள். இல்லை எஸ் இது கரெக்டாக அப்படி சொல்லுங்கள். உங்கள் வாதத்தையே வச்சுட்டு போகாதீங்க. வாய்ப்பாடு மாதிரி கட்ட தனி மனிதன் அப்படியே வைக்காங்க. மைண்டில் ஒருத்தர் உட்காந்துட்டாங்கன்னா அந்த ஒரு மென்டாலிட்டியே வந்துடும். சைக்காலஜி அவன் சிந்தனையெல்லாம் தூக்கி வெளியே வச்சிருவான். மிஷின் மாதிரி ஆகாதீங்க. இதை படித்து பார்த்து இதிலிருந்து தகவலை சொல்லுங்கள். அப்போ மறுப்பு கொள்கைக்கு
நாங்கள் மறுக்கிற தன்மை இருக்குங்கிறதுக்கு நீங்கள் ஒப்புக்கொண்டுட்டீங்க. சேஃப்டிக்கு பதில் சொல்லிட்டேன். இப்போ சில ஹதீஸுகளை மேற்கோள் காட்டியிருக்கிறேன், குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறது. அதை அடுத்த ஆடியோவில் நான் இன்ஷா அல்லாஹ் தர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்முடைய ஆடியோ வந்து உள்ளே இருக்குது, சரிங்களா? அது பார்த்துக்கிறங்க. அதுக்கு இடையில் நீங்கள் இந்த மாதிரி எழுத்துகள் எதுவும் வரைச்சல நம்ம ஆடியோ வந்து அது உள்ளுக்குள்ளே வந்துடுது. ஏன்னா ஃபோன் கால் வர்றதுனால சில சமயம் நம்ம ஃப்ளைட் மூடு போட்டு தான் அதில் உரையாடலை நடத்திடுறோம். சில ஜும்மா தொழுகை இந்த மாதிரி டயத்தில் லேட் ஆயிரும். சில நிமிடம் கொஞ்சம் கூடியிருக்கு. இன்ஷால்லா அடுத்த தடவை நிமிடத்தை குறைச்சிக்கிடுவோம். அதாவது இந்த விவாதம் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமானது. நமக்குள்ளே என்ன ஒன்று இருந்தாலும் தீர்த்து கொள்ளலாம். அதாவது தவறாக நான் புரிஞ்சுக்கிட்டா நான் சரியாகிக்கிருவேன், நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டா நீங்கள் சரியாகிக்கிறலாம். இல்முகள் வந்து ஆரோக்கியம் பெறும், அனைவருக்கும் நல்லது. அதனால் இதை ஒரு நல்ல முறையில் கொண்டு வாங்க. எந்த ஒரு கசப்புணர்வுக்கும் இடம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. நேரில் தான் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பென்சிவ் ஆகிடும்னு நினச்சாலும் இப்படி ஒரு இதில் பண்ணிக்கிறலாம். நேரில் பண்ணுவதற்கும் நம்ம தகுந்த ஒரு காலக்கெடு மர்க்கஸில் வச்சு நம்ம எதாவது இருந்தாலும் அது மாதிரி ஒரு நம்ம யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்டு கூட சேர்ந்துக்கலாம். இண்டிவிஜுவலாகவும் சேர்ந்துக்கிறலாம். நான் அதுக்கு தயார். இப்போ இண்டிவிஜுவல் தான். இயக்கங்கள் பேரை நம்ம ஒரு இயக்கம் சார்ந்து இருந்தாலும் அதை நாம் அப்போ அதுக்கு அனுமதி கேட்டும் நம்ம சேர்ந்து கொள்ளலாம். சரிங்களா? இது நான் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு இதை நம்ம செய்கிறோம். நீங்களும் ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் பேசணும்னா பேசுங்க, நம்ம அதுக்கு தயாராக இருக்கிறோம். சரிங்களா? அதை தெரிவித்துக்கிறேன். எந்த ஒன்றையும் மறுபடி போட்டு அதை ஆட் பண்ணி குழப்ப வேண்டாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அதில் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அதுலேயும் உங்களுக்கு அதிருப்தியாக இருக்குன்னா வாதங்களை வைங்க. கேள்வி மட்டும் கேட்காதீங்க. கேள்விக்கு உண்டான பதிலை சொல்வதற்கும் தாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க. 2 பேரும் ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம். அதில் வந்து மறுப்பதை பற்றி கேட்டிருக்கிறீங்க. அதாவது ஆதாரபூர்வ ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண் என்றால் என்று கூறி மறுப்பதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் உள்ளதா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளதுங்கிறோம். எஸ், ஆமாம் இருக்கிறதுங்கிறோம். நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லைங்கிறதுக்கு காட்டுங்க. இப்படி தான் நான் தெளிவான முறையில் சொல்லிடலாம். இப்போ ஹதீஸ் மறுக்கப்பட்ட பாதுகாப்புடைய கேள்விக்குறி என்ன வந்து ரெண்டுமே நம்ம சொல்லிக்கிறலாம். சரிங்களா? மறுக்கிற தன்மையில் நீங்களும் இருக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டீங்க. நம்ம அதெல்லாம் சில சான்றுகளை உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கோம். குர்ஆன் வசனம், ஹதீஸ் வசனம். இப்போ அடுத்து என்னன்னு கேட்டால் மார்க்க மேதைகள், மாமேதைகள் என்று சொல்லிடல, மேதைகள், அதை அவங்க எந்த அளவுக்கு நிராகரித்திருக்கிறார்கள் என்பதையும் பட்டியல் போட இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால் இதில் எந்த ஒரு இதுவும் வேண்டாம். பொறுமையான முறையில் கேளுங்க, அதை நீங்கள் வச்சுக்கிறீங்க. அதனால் யார் சரியான செய்திகள் மக்கள் அவங்க கேட்டு தீர்மானிச்சுக்கிறீங்க. அதனால் இது மறுபடியும் ஒன்றே ஆட் பண்ணலாம் ஒதுங்கி அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் பாட்டில் உங்கள் கருத்து இந்த 2 கருத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள். நீங்கள் இதை நிராகரிக்கிறீங்க, அந்த ஹதீஸை நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்களேங்க. நம்ம அதை சுட்டி காட்டிடுவோம். ஓ அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்படி நீங்கள் சுட்டி காட்டுங்க. நிராகரிக்கிற அதில் அந்த சொல்கிறீங்களா? நாங்கள்லாம் பரிசுத்த நீங்கள் இப்போ நிராகரிக்கிறங்கிறத ஒப்புக்கொண்டுக்கிட்டீங்க. இருந்தால் அதாவது யாரும் வந்து வம்படியாக ஒரு செய்தியை தூக்கி போடுறதுக்கு என்ன அப்படி ஒரு நேம்சமான ஒரு சட்டம் எதுவும் இருக்குதா? அது ஒரு கோளாறு இருக்குது. அதில் ஏதோ ஒரு அந்த குர்ஆனுக்கு மோதுங்கிறதுனால அதை தூக்கி என்ன செய்கிறோம், தள்ளி வைத்து விடுறோம். அதுதான் நீங்கள் கவனத்தில் கொண்டுட்டு உங்களுடைய அடுத்த உரையை வந்து சிறப்பான முறையில் ஆரம்பம் செய்யுங்க. நீங்கள் அது உரையா நிகழ்த்தினாலும் சரி, பயான் பண்ணாலும் சரி, இல்லை சாதாரணமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அதை நீங்கள் சேர்ந்தால் போதும். இல்லை எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சரி, நீங்கள் எனக்கு கட்டளை போட முடியாது. நான் எனக்கு என்ன முடியுமோ அதை தான் நான் செய்ய முடியும். நீங்கள் பயான் தான் பண்ண முடியும். பயான் பண்ணுறது இது அதானே வழக்கம். அதானே அதோடைய அடிப்படை அறிவு. நீங்கள் எப்படி நான் பேச சொல்கிறேன், கதை மாதிரி கொண்டு போச்சுட்டீங்களா? அம்பளிமயமாக கதை மாதிரி அப்படி கொண்டு போக முடியாது. அதனால் இப்போ எனக்கு நீங்கள் கேட்ட ஹதீஸ் நீங்கள் இது வரைக்கும் 3-2 வந்திருக்கா, ஒரு குர்ஆனுக்கு ஹதீஸை கூட சுட்டி காட்டலை. நான் வந்து இவ்வளோ இதை சுட்டி காட்டியிருக்கேன். சரிங்களா? இப்போ கடைசி இப்போ போட்டது இன்னும் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி உங்களுடைய ஒரு கேள்விகளையும் வைங்க. இல்லை ஹதீஸ் இதை மறுத்திருக்கீங்க, இவ்வளோ சரியான ஹதீஸை மறுத்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லுங்கள். மறுத்திருக்கிறீர்கள்னா நீங்கள் அண்ணன் பிஜே தானே சொல்லுவீங்க, அதையும் மேற்கோள் காட்டியும் சொல்லுங்கள். ஆமாம், அது அப்படி தானே, அதான் அப்படியே சொல்லுங்கள். அதை சொல்லி கூட சொல்லுங்கள். நீங்கள் அவரை இழுக்காமல் கூட சொல்லுங்கள். ஏன்னா நம்ம யாரையும் பேர் இழுக்க வேண்டாம். இழுத்தா அது வந்து ஆரோக்கியமாக இருக்காது. நீங்கள் அதை இழுக்கிறதுல குறிக்கோளோடு இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்படி ஹதீஸை மறுக்கிறீங்களா? இங்கே தானே மறுக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்படி சொல்லி இவங்கள ஓரமாக ஒழிச்சு கட்டிடலாம் நினைக்கிறீங்க. அது நடக்கவே நடக்காது. சத்தியம் ஜெயிக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் வந்து அதை மேற்கோள் காட்டி நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? அதை நாங்கள் வந்து நாங்கள் அதாவது தக்க காரணம் இல்லாமல் அதை செய்யலை.
காரண காரியத்தோட சில விஷயங்களை எவிடன்ஸாக காட்டி தான் செய்கிறோம். போகிற போக்கில் யாராவது செய்வாங்களா? எவ்வளோ பெரிய பாவச் செயலாகிடும். அதை கவனத்தில் வைக்கணும். நல்லா ஆரோக்கியமான முறையில் கொண்டு போங்க, சிறப்பான முறையில் கொண்டு போங்க. எத்தனை தினங்கள் ஓடுதோ அது வரைக்கும் ஓடட்டும். சரிங்களா? அடுத்து நீங்கள் சூனியத்தை பற்றி பேசுனா அடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். டைப்பிங்கில் போடுறதை விட வாய்ஸ் கட் போடுறது நல்ல. உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் போடுங்க. நினைச்சா அப்போ ஒரு தெளிவு வரும். எல்லாரும் வாசி பார்க்க மாட்டாவோ, தள்ளிட்டு போய்த்துருவாகோ. அந்த அடிப்படையில் வாய்ஸ் கட் போட்டால் கேட்டுப்பாடும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒரு பதிலே இல்லை மௌலவி. உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்துக்கு வாய்ஸ் கட்டில் போடுங்க, பிரச்சனை இல்லை. நினைச்சா இப்போ நேற்று பேசினார் வேறு, அப்போ இன்றைக்கி வந்து பேசுகிறாரு அவருக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில். அது கேஸே இல்லை. இதெல்லாம் ஒப்பந்த ரூல்ஸில் போட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்ற ஒப்பந்தத்தில் சேர்த்துப்போம். இது நினைச்சா வாய்ஸ் கட்லேயே வைங்க பதில். என்னட்டா மெத்தாக்கள் ஆட்ரிக்கலை கொண்டாந்து போட்டு அப்படி இப்படியெல்லாம் போகிற குழப்பங்கள் இது யாராலும் வெளியே வச்சு போகும். அதை தூக்கின்னு வந்து கொப்பி பேஸ்ட் பண்ணி போடுற குழப்பம் எல்லாமே இது. அப்போ நீங்கள் பேசினேன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறதுக்கு நீங்களே உங்களோட வாய்ஸ் ரீதியாக வந்து தெளிவுபடுத்திட்டால் ஈஸி. அது நல்லது தானே? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய பேர் ஆஷிம். மௌலவி புகாரி அவர்கள் சார்பாக அட்மினாக போட்டிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் புகாரி மௌலவியோடு சேர்ந்து நம்ம அட்மினாக பேசுவோம். இதில் வந்து ஒப்பந்தத்தை நான் படிக்க முடிஞ்சது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் 3 to 5 நிமிடம் வரைக்கும் பேசணும் என்பதாக ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கீங்க. சகோதரர் இமாம் முகமது அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆடியோ வந்து 8 நிமிஷம் 41 செகண்ட் பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் வந்துருச்சு. அதே போல் வந்து 6 நிமிடம் 32 செகண்ட் பேசியிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்களையும் சுட்டி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்முடைய கருத்து. ஒரு தரப்பை மாத்திரம் எழுத்து போடாதீங்க, டெக்ஸ்ட்டு போடாதீங்க அப்படின்னு சுட்டி காட்டுறது சரியான ஒரு அணுகுமுறையாக தெரியல அப்படின்றத இங்கே நான் பதிவு செய்கிறேன். அதே போல் வந்து ஆடியோவுடைய விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் ஒரு ஆடியோவில் குறைந்தது 3 நிமிஷம், அதிகப்படியாக 5 நிமிஷம் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கீங்க இல்லையா? முடிஞ்சால் விவாத ஒப்பந்தத்தில் இதையும் சேர்த்துக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் ஒரு அமர்வில் இத்தனை நிமிஷம் தான் அவருக்கான டைமிங் லிமிட். ஒரு 15 நிமிஷம் அவர் என்ன செய்யலாம், பேசலாம். 15 நிமிஷத்தை 5 நிமிடமாக 3 ஆடியோவோ போடணும்னு போடலாம், அல்லது 3 நிமிஷமாக பிரித்து அவர் போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ இது அவருடைய விருப்பம். அப்போ அவருக்குன்னு ஒரு டைம் லிமிட் என்ன அப்படின்னா 15 நிமிஷம், அப்படி இல்லைன்னா 10 நிமிஷம், அதிகப்படியாக 20 நிமிஷம் கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், பொதுவான ஒரு விவாத நடைமுறையில் எத்தனை நிமிடங்கள் கொடுக்க முடியுமோ அந்த நேரத்தை ஒதுக்கி ஒரு நபருக்கு கொடுக்கறது சரியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால் வந்து வேணா ஒரு நபர் அரை மணி நேரம் பேசக்கூடிய சூழ்நிலை வருது, ஒரு நபர் 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம நேரத்தை எடுத்துக்காமல் ஒரு டைம் லிமிட் கொடுத்து அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும். அதே போல் இத்தனை ஆடியோவில் இத்தனை நிமிஷம் தான் பேசணும் அப்படின்றதையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் போட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லை அதிலேயே நான் உங்களுக்கு சொல்லுனேன், கொஞ்சம் கவனம். அதுக்கு முன்னாடி பேசுனதுலாம் கரெக்டாக வந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை கண்டிப்பாக 3 to 5 நிமிஷம் கூட முடிச்சுக்கலாம். அதுக்கு முந்தின ஆடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 3 நிமிஷம் அதிகரித்ததுக்கு வந்துடும். அதை ஆரோக்கியமான முறையில் கொண்டு போங்க. சின்ன தவறு நடந்தால் இன்ஷா அல்லாஹ் சரி பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் அந்த நிமிடம் கூடாது. சரிங்களா? இன்னும் 2 கேள்விக்கு ஒரு பதில் இருக்குது. சரி, நீங்கள் தந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். அதனால் அந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணணுமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சிறு தவறுகளை மிகைப்படுத்த வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து சரி செய்துக்கிறேன். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் சொல்கிற விஷயம் சரிதான். ஒரு தரப்புக்கு வந்து 15 நிமிஷம் கொடுப்போம். 15 நிமிஷத்துக்குள்ளுக்கு ஒரு கிளிப்பிங் வந்து 5 நிமிஷத்துக்குள்ளுக்கு அமையணும். அதுக்கு குறைய அமைஞ்சு பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் எல்லாம் பார்த்து நிற்க தேவையில்ல. அப்படி செஞ்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சின்னொரு மசூரா உண்டு. ஒரு தரப்புக்கு 20 நிமிஷம் எடுத்தா நல்ல கணையம் ஆக்கள் விரும்புகிறாங்க. இந்த குரூப்பில் ஆக்கள் புகாரி மௌலையும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். 2 தரப்புக்கும் வெறும் தானே 20 நிமிஷம். அப்போ ஒரு 4 கிளிப் வைக்கவும் மேலும் ஒரே மெக்கனை வந்து 3 கிளிப் போட்டாலும் பரவாயில்ல. அப்போ 20 நிமிஷத்துக்குள்ளுக்கு வச்சுட்டா எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு எல்லையுண்டை வைக்காமைக்கு சும்மா 20 நிமிஷத்துக்குள்ளுக்கு செட் பண்ணி பேசிங்க. ஏன்னா மசூரா புகாரி மௌலையை பார்த்து சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ்.